அன்னை தெரசாவின் மருந்து பை. அன்னை தெரசா வழக்கமாக தான் சேவை செய்யும் ஏழை மக்களுக்காக மருந்து பைகளை செய்து கொடுப்பார். ஆனால் அவை எல்லாமே பழைய செய்தித்தாள்களால் செய்யப்பட்டது தான். நாமும் அதை செஞ்சு பார்ப்போமா? ஒரு A4 அளவுள்ள பேப்பரை எடுத்து அதை நீல வாக்கில் படத்தில் காட்டியபடி 3 சென்டிமீட்டர் அகலத்தில் இப்படி மடிக்கணும். பிறகு காகிதத்தை மேலே திருப்பி அதை 3 சமபாகங்களாக இப்படி மடிக்கணும். கீழே உள்ள மடிப்புகளை இவ்வாறு ஒன்றன் மேலே ஒன்றா மற்றொன்றை வச்சு மடிப்புகளை இணைக்கணும். இப்போ பேப்பரை திருப்பி 2 மேல் பக்க மூலைகளையும் இவ்வாறு முக்கோண வடிவில் வளைச்சி மடிக்கணும். கடைசியா மேல் விளிம்பை மடக்கி கீழே உள்ள பாக்கெட்டுக்கு உள்ள இப்படி நுழைக்கணும். இப்போ மருந்து பை தயாராயிடுச்சு. ஏராளமான ஏழைகள் அன்னை தெரசாவை தாங்கள் நோய்க்கான மருந்துகளை வாங்குவதற்காக சென்று சந்திச்சாங்க. அவங்க எல்லாரும் ஏழைகள் என்பதால அணிவதற்கு ஆடைகள் கூட இல்லை. அதனால மருந்துகளை எடுத்து செல்ல பாக்கெட்டுகளும் இல்லை. எனவே தெரசா அம்மா பழைய காகிதத்தில் பைகளை உருவாக்கி அதில் மருந்துங்களை வச்சு ஒரு நூலை இணைச்சு நோயாளியோட கழுத்தில் தொங்க விட்டாங்க. இதே போன்ற மருந்து பையுடன் இந்த பெண்ணை நீங்கள் பார்க்கலாம். இவங்க கழுத்தில் ஒரு மருந்து பை தொங்கிட்டு இருக்கு. அப்புறம் அதில் சில மருந்துகளும் இருக்கு. இப்போ காலம் மாறிடுச்சு இல்லையா? A4 அளவு காகிதத்தில் இருந்து மொபைல் ஃபோனுக்கான பையும் நீங்கள் தயாரித்து இந்த பெண் பயன்படுத்துறது போல நீங்களும் பயன்படுத்தலாம். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.